Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஆலு பராட்டா தான். ஆலு பராட்டான்றது இந்தியாவில் கிழங்கு போட்டு ஒரு ஸ்டஃபிங் வச்சு தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி கிழங்கோட சிக்கனும் சேர்த்து தான் இந்த ஆலு பராட்டாவை செஞ்சேன். ஸோ அதனால தான் இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணவும் நினச்சேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இந்த ஆலு பராட்டா செய்கிறதுக்கு நான் 2 கப் கோதுமாவில் 2 டீஸ்பூன் மாதிரி ஆயிலும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணினதுக்கு பிறகு நான் இதுக்கு கொஞ்சமாக கசூரி மேத்தியும் ஆட் பண்ணினேன். கொஞ்சம் க்ரஷ் பண்ணி தான் இந்த கசூரி மேத்தியை ஆட் பண்ணணும். கசூரி மேத்தியை ஆட் பண்ணாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் ஸ்க்ரம்பிள் பண்ணினதுக்கு பிறகு நார்மலாக தண்ணி ஊற்றி நாங்கள் எப்படி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைவோமோ அதே மாதிரி இதை சாஃப்டான டோவாக நான் பிணைஞ்செடுத்து கொண்டேன். தண்ணி ஊற்றி பிணையிற நேரம் ஒரு கால தண்ணி ஊற்றி பிணைய வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சாதான் அந்த டோ கணக்கான பதத்துக்கு பிணைஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நான் அந்த டோ எல்லாம் பிணைஞ்சு எடுத்துட்டேன். எனக்கு இன்றைக்கி 6 பவுல்ஸ் மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு இந்த 6 பவுல்ஸும் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சதால் எனக்கு போதுமாக இருந்துச்சு. நீங்கள் இதை கொஞ்சம் கூட செய்யணும்னா அந்த மாடை குவான்டிட்டியை கொஞ்சம் கூட போட்டு செய்யுங்க. இப்போ இதுக்கு உண்டான ஸ்டஃபிங்ஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி கொண்டேன். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி தான் அன்றைக்கி ஆயில் ஆட் பண்ணினேன். ஆயில் கொஞ்சமாக சூடாவினதுக்கு பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அதில் பச்சை வாசம் போக காட்டி கொஞ்சம் வதக்கி கொள்ளணும். அதோடு நான் இதுக்கு கொஞ்சமாக கட் பண்ணின லீக்ஸும் ஆட் பண்ணினேன். நீங்கள் இந்த ஸ்டஃபிங்ஸுக்கு லீக்ஸ் ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு அனியன் சரியை ஆட் பண்ணி கொள்ளையிலும். உங்களுக்கு விருப்பமான லீக்ஸையோ இல்லாட்டி அனியனையோ ஆட் பண்ணி கொள்ளையிலும். இப்போ லீக்ஸையும் ஆட் பண்ணினதுக்கு போகிறோம். அந்த லீக்ஸ்ட்டை கொஞ்சம் பச்சைத்தன்மை போக காட்டியும் நான் லைட்டாக வதக்கி கொண்டேன். இப்போ நான் இந்த ஸ்டஃபிங்ஸுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி கொண்டேன். நான் சிக்கன் வேக வச்ச நேரம் அந்த சிக்கன்லேயும் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். ஸோ அதனால் நான் அந்த ஸ்டஃபிங்ஸுக்கு கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணினேன். ஏண்டா நான் இன்றைக்கி ஆட் பண்ணுற சிக்கன்லேயும் உப்பு இருக்கிறதால. இப்போ நான் இந்த ஸ்டஃபிங்ஸுக்கு சிக்கனை போன் இல்லாமல் எடுத்து அதை கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சதுக்கு பிறகு பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் தூள் ஆகுற மாதிரி அரைச்செடுத்து கொண்டேன். அப்போ தான் இந்த ஆலு பராட்டாக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். சிக்கன் நல்லா அரைஞ்ச மாதிரி வந்திக்கு இப்படித்தான் வரணும். இப்போ சிக்கனையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த லீக்ஸ் சிக்கன் எல்லாம் நல்லா கொஞ்சம் குக் ஆகுறதுக்கு. இப்போ நான் இந்த ஸ்டஃபிங்ஸுக்கு தக்காளிக்காவும் பச்சை கொச்சிக்காவும் ஆட் பண்ணினேன். உங்களுக்கு இந்த ஸ்டஃபிங்ஸுக்கு தக்காளிக்காய் ஆட் பண்ண விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அன்றைக்கி நான் தக்காளிக்காய் ஆட் பண்ணினேன். இந்த ஸ்டஃபிங்ஸ் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் நான் தக்காளிக்காய் ஆட் பண்ணினதை உங்களுக்கு இந்த வீடியோலையும் காட்டுறேன். விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. அதையும் கொஞ்சம் தக்காளிக்காவையும் பச்சை கொச்சிக்காவையும் போட்டதுக்கு போகிறோம். அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அதோட கொஞ்சமாக கொச்சிக்கத்தூளும், எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொச்சிக்கத்தூளும், கொஞ்சமாக ஒயிட் பேப்பரும் நான் அன்றைக்கி ஆட் பண்ணினேன்.
இப்போ கொச்சிக்கத்தூளையும் ஒயிட் பெப்பரையும் ஆட் பண்ணினதுக்கு போகிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு போகிறோம். நான் வந்து கிழங்கு ஒரு 4-5 மாதிரி வேக வச்சு எடுத்திருந்தேன். இப்போ அதையும் போட்டு இதை அந்த கிழங்கை நல்லா ஸ்மேஷ் பண்ணி இந்த கறிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளவுதான் இந்த ஆலு பராட்டாக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் அதுக்கப்புறம் ரெடி ஆகிரும். உங்களுக்கு இந்த ஆலு பராட்டாக்கு சிக்கன் போட விருப்பம் இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சிலவங்களுக்கு வந்து சிக்கன் போடாமல் பீஃபோ இல்லாட்டிக்கு மட்டனோ இதுக்கு வந்து எட் பண்ணுறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்படியும் உங்களுக்கு என்ன சரி மீட் இருந்தால் உங்களுக்கு வேண்டிய மாதிரி அந்த மீட்டை வந்து அந்த ஸ்டஃபிங்ஸுக்கு உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். இப்போ நான் வேக வச்ச கிழங்கையும் போட்டு அதை நல்லா ஸ்மேஷ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். கிழங்கையும் வந்து இதில் எட் பண்ணினதுக்கு பிறகு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கொள்ளணும். அதோட நான் வந்து பெனஞ்சி வச்ச டோம் இப்போ ரெடியாக வைக்குது. பெனஞ்சி ஒரு அரவர் மாதிரி வைக்கணும். அதுக்கு பிறகு தான் நான் இந்த ஆலு பராட்டாவை செய்ய ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ வந்து இதை வந்து கொஞ்சமாக தூவி ஓரளவு மிச்சம் பெருசாக இல்லாமல் ஓரளவு தட்டி கொள்ளணும். இப்போ டோவை வந்து ஓரளவு தட்டினதுக்கு பிறகு நான் செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்ஸையும் மிச்சமாக இல்லாமல் ஓரளவு தான் வைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். கணக்காக ஸ்டஃபிங்ஸையும் வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த பராட்டாவை வந்து ரோல் பண்ணிக்கொள்ளணும். இப்படி தான் அந்த எஜஸ் எல்லாம் இப்படி ஒன்றா சேர்த்து நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் அதை வந்து டைட் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் ரொட்டிக்கு எப்படி தட்டுவோமோ அதே மாதிரி அழுத்தி தட்டாமல் கொஞ்சம் லைட்டாக தட்டி நாங்கள் வந்து கொஞ்சமாக ஆயில் கொஞ்சம் அந்த ரொட்டிக்கு அந்த பேனில் ரொட்டியை போட்டோடனே கொஞ்சம் 2 பக்கமும் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரொட்டியை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு நாங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், கொஞ்சம் இதை வந்து மாவு தூவியே தான் தட்டணும். இல்லாட்டிக்கு அது உள்ளுக்கு இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து வெளியே வர பார்க்கும். நாங்கள் தட்டுற நேரமும் மிச்சம் அழுத்தி இதை வந்து தட்டாமல் லைட்டாக தான் தட்டணும். இப்போ பேனை நல்லா சூடாக்கினதுக்கு பிறகு நாங்கள் தட்டி வச்ச பராட்டாவையும் போட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் 2 பக்கமும் ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஈவனாக நான் சுட்டு எடுத்துக்கொள்ளணும். இதை வந்து சுட்டெடுக்கிற நேரம் மீடியம் ஹீட்லேயே தான் நெருப்பை வச்சுக்கொள்ளணும். நெருப்பை கூட்டவும் படாது, மிச்சமே குறைக்கவும் படாது. நெருப்பை வந்து மிச்சம் கூட்டினா இது டக்குண்டு கருகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரொட்டி. ஸோ அதனால் மெதுவாக தான் வந்து இந்த ரொட்டியை சுட்டெடுக்கணும். ஸோ அதனால தான் மீடியம் ஹீட்லேயே வச்சு நான் சுட்டெடுக்கணும்னு சொன்னேன். பாருங்கள், கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து இந்த ரொட்டி மேல்கால நல்லா முருகி வரும். பாருங்கள், ஒரு அழகான கலருக்கு வந்து இந்த ரொட்டி இப்படி தான் வரணும். நாங்கள் இந்த பராட்டாவை வந்து சுட்டெடுக்கிற நேரம் கொஞ்சம் மேலுக்கால நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா அந்த ரொட்டி கொஞ்சம் பொங்கி வர மாதிரி இருக்கும். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ஒரு ஈஸியான ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அதோட கிட்ஸ்ட லஞ்ச் பாக்ஸுக்கு, இல்லாட்டி இது ஈவினிங் டின்னருக்கு சரி இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும் ஒரு ஈஸியான ரெசிபி. நான் அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த ஆலு பராட்டாவை செஞ்செடுத்தேன். நீங்களும் இந்த ஆலு பராட்டாவை கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த ரொட்டி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அதே நேரம் நல்ல வயிற்றுக்கும் மார்னிங் சாப்பிட்ற நேரம் நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரி, நைட் டின்னருக்கு சரி, என்ன சரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னா இந்த ஆலு பராட்டா ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட உள்ளுக்கு நல்லா ஆவி பறக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த ரொட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்றே நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.